Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல tips DIY எதுமே பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு ஈஸியான ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நிறைய friends கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா, நீங்க எது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவீங்களோ அத மாதிரி ஒரு ரெசிபி நீங்க வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ இந்த chicken நான் ரொம்ப சூப்பரா பண்ணுவேன். இந்த chicken roast நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த chicken roast பண்றதுக்கு 1/2 கிலோ chicken எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். கொஞ்சமா புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணனும். சோ அதையும் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், 5 மிளகாய், காய்ந்த மிளகாய். பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காத கடாயில் வந்து வறுத்து எடுத்துடலாம். லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை பொடிச்சு நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு பொடியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே கடாயிலேயே நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாமே நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம வந்து இது கூட உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது கூட தக்காளி சேர்த்துடலாம். அதுக்குள்ள நம்ம அந்த வறுத்து வச்சு அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு பொடிச்சிட்டு வந்துடணும். இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி பழம் சேர்த்து புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட மசாலான்னு பார்த்தாக்கா மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து சிக்கன் பீஸ் எல்லாமே சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த chicken roast எதுக்கு எல்லாமே செம்மையான சைட் டிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கு எல்லாமே நல்லா சுல்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நீங்கள் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இது சுண்டட்டும். இந்த அளவுக்கு சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அது பொடிச்சு வச்சுருக்க அந்த தூளை வந்து இது மேலே நம்ம வந்து தூவி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் வந்து நல்லா சுருள வறுத்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளேமை வந்து கம்மியில் வச்சுட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடும். சாப்பிடவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் 65 விட இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா சாம்பார், தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எனக்காக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இது இறக்கும் போது கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டு நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். படிக்கையில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.